வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 மீட்டர் ப்ளவுஸ் கிளாத்தை பார்டர் ரெண்டும் ஒரே சைடு வர மாதிரி மடித்து போட்டுக்கலாம். அடுத்தது பேக் சைடு மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அளவு ப்ளவுஸை வீடியோவில் வர மாதிரி ஃபோல்டிங் சைடு வச்சு பேக் நெக் மார்க் பண்ணிடலாம். அதுலேருந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுலாம். ஹைட் மார்க் பண்ணிடலாம். அதுலேருந்து 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக ஹார்மோல் ஜாயிண்டில் ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ரஃப்பாக ஒரு லைன் போட்டு ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு தையல் மேலே கை வச்சுட்டு ஸ்லீவை தூக்கிட்டு கீழே ஒரு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எல்லா மார்க்கையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம். பேக் நெக்கோட உயரமும் அகலமும் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். டிசைன் ஆரி ஒர்க் போடுறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அடுத்து எல்லா அளவுகள் மேலேயும் டார்க்காக இன்னொரு டைம் திருத்தி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணி முடிஞ்சதும் துணியை ஆப்போசிட் சைடில் திருப்பி சரியாக மடித்து போட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தா மார்க் அப்படியே விழுந்திருக்கும். அது மேலேயே டார்க்காக லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங்க்கு போயிடலாம். அதுக்கு முன்பக்கத்தை நல்லா எடுத்து விட்டுட்டு ஃபோல்டிங் சைடு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு லைன் போட்டுருக்கலாம். பட்டியை விட்டுட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட்டு 12 இன்ச்சு அதை கிளாத்தில் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை ட்ரா பண்ண லைன்ஸ் மேலே வச்சு ஃப்ரண்ட் நெக் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷோல்டர் மார்க் பண்ண போயிடலாம். ஸ்லீவ் ஜாயினில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிடலாம். நெக் சைடு ஒரு மார்க்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்த மாதிரியே ஃப்ரண்ட் சைடுக்கும் ஸ்டிச் மேலே கை வச்சு கிளாத்தை தூக்கிட்டு சைடில் ரஃபாக ஒரு லைன் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண எல்லா மார்க்கிங்கையும் டார்க்காக லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் சைடு பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் சைடும் ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லைன்ஸை டார்க்கன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் மார்க்கிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க்கிங்க்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்டர் இருக்கிற சைடில், இதில் பார்டர் இல்லை, அந்த சைடில் போட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஸ்லீவோட சென்டருக்கு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதுலேருந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். அடியில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறேன். 1/2 இன்ச் விட்டால் போதும். நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுறதுனால டேமேஜ் ஆகும், அதனால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக தையல் இருக்கிற பக்கம் துணியை கரெக்டாக வச்சு ரஃபாக ஒரு லைன் போட்டு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக ஒரு மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் ரவுண்டுக்கு ஆல்ரெடி பண்ண மெத்தட்லேயே ஸ்டிச்சிங் மேலே கை வச்சுட்டு
கிளாத்தை தூக்கிட்டு மார்க் பண்ணி ப்ளவுஸ் அப்படியே ஆப்போசிட் சைட் திருப்பி போட்டு இப்போ பண்ண அதே மார்க்கிங்கை ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ண எல்லா அளவையும் ஜாயின் பண்ணிவிட்டு எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எழுதி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எல்லா லைன்ஸையும் டார்க்கன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் மடித்து போட்டு சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்து விட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த லைன்ஸை டார்க்கன் பண்ணிடலாம். இதில் பட்டியெல்லாம் வரையலை. கட்டிங் வீடியோவில் பட்டி எந்த இடத்துல கட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்லீவ் மார்க்கிங்கும் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.